நாங்கள் இதை வந்து அவருக்கு தான் சாவுமணின்னு நாங்கள் பார்க்குறோம். எல் முருகனுக்கு தான் சாவுமணின்னு பார்க்குறோம். டிஎம்கேக்கு எந்த காலத்துலையும் அந்த இது மாதிரி கிடையாது. எல் முருகன் இதை பாஜக கட்சிங்கிறனால இல்லை, பாஜக கட்சிங்கிறனால இல்லை, ஒரு நியாயத்தை பேசணும் அவ்வளோதான். நியாயமே இல்லாமல் சும்மா வந்து தமிழ்நாட்டை கூறு போடணும்னு நினைக்கிறது அது தப்பான விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் அராஜக ஆட்சி நடக்குது அப்படின்னு இல்லையா, நல்லாட்சி நடக்குதே. நல்லாட்சி தான் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். எந்நேரமும் வெளியே போயிட்டு தான் வரும். எல்லாமே பாதுகாப்பு தான், ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது. ஒன்றும் அராஜக ஆட்சியே கிடையாதே, நல்லாட்சி தான் ஆகுது. எலெக்ஷனே இல்லாமல் தொடர்ந்து ஸ்டாலின் ஆட்சியே இருந்தால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு. இவங்க இந்த இதை கொண்டு வந்து ஓட்டர் ஐடியை கொண்டு வந்து பீகார் மாதிரி ஆக்குறதுக்கு எலெக்ஷனே இல்லாமல் ஸ்டாலின் அவங்களே தொடர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே விரும்புகிறாங்க. அவங்க ஆட்சி நல்லா இருக்குது, ஸ்டாலின் ஆட்சி நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் கிடையாது. எல்லாம் படிப்புலேருந்து எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தானே ஆகிருக்கு. எல்லா இதுலேயுமே அவங்க பெரிய இதாக தான். போன இதில் கூட அவங்களாம் போடுறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்தால் ஜெயலலிதா வந்தால் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்தம்மா வரல, அடுத்தது ஸ்டாலின் வந்தார். அவங்க சொன்ன எல்லாத்தையுமே ஸ்டாலின் நிறைவேற்றிட்டாங்க. அவங்க சொன்னது எந்த குறையுமே இல்லை, எல்லாத்துக்கும் நிறைவேற்றிட்டாங்க. எந்த குறையும் கிடையாது. ஸ்டாலின் ஆட்சியில் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாதுங்க.